வணக்கம் ஜிஎஸ் ஃபார்ம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் வீடியோவில் தான் சந்திக்கிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மகேந்திரா ப்ராடக்ட்டுங்க. மகேந்திரா எடுக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டஃபஸ்ட்டு ஜாபாக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது மஹேந்திரா ஸ்கார்பியோ என்னோட பேஸ் மாடலான Z2ங்க. ஸோ இந்த வேரியன்ட் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இதோட டீட்டெயில் வாக் அரவுண்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்குலர் ஸ்டான்ஸில் ஒரு ப்ராப்பர் ஒரு எஸ்யூவி ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வாங்கணும். பட் என்னோட பட்ஜெட் வந்து ரெஸ்ட்ரிக்டட் டு அண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 lakhs ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படின்றப்போ நீங்கள் டொயோட்டா ஃபார்ச்சுனர், ஃபோர்ட் எண்டோவர் அந்த கைண்ட் ஆஃப் ஒரு அப்ரைட் ஸ்டான்ஸில் உட்காந்து நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய அதை விரும்பக்கூடிய ஆள் அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக அந்த ஸ்கார்பியோ எண்ணம் வந்து பிடித்தமானதாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அப்ரைட் ஸ்டான்ஸில் தான் இந்த காரோட டிரைவிங் போஸ்டர் அப்படின்றது இருக்குது. அது கூடவே நீங்கள் ஒரு ஆஃப் ரோட் போகக்கூடிய ஆள், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 வீல் டிரைவும் தேவைப்படுது அப்படின்னா இந்த ஸ்கார்பியோன் பொறுத்த வரைக்கும் டாப் ஆஃப் த லைனில் நமக்கு 4 வீல் டிரைவ் ஆப்ஷனும் இருக்குது. 4 வீல் டிரைவ் வேணாம், ஒரு 2 வீல் டிரைவ் ஆப்ஷனே போதும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஸ் மாடல்ஸ்லாம் டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். என்னென்ன விஷயங்கள் இந்த ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்டாக சொல்கிறேன். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வாகனத்தை ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ண ரமணி மஹிந்திரா நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஷேர் கொடுத்தலாம். அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புக்கிங்ஸ் ரிலேட்டடாக இல்லை குவரிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களோட வளர்ச்சிக்கு மிகவும் ஒரு உறுதுணையாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போய் இந்த ப்ராடக்ட் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த கார் உங்களுக்கான காரா இல்லை அப்படின்ற முடிவெடுக்கலாம். வாகனத்தோட சேஃப்டியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றத நீங்கள் எவிடென்ட்டாக ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17.46 லட்சத்தில் துவங்கி உங்களுக்கு 17.96 லட்சம்ங்க. அதாவது ஒரு 30,000 to 40,000 தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கும் டீசலுக்குமான வேரியேஷனாக இருக்குதுங்க. இப்போது இந்த ப்ராடக்ட்டோட சேஃப்டி ரீதியாக பேசினோம்னா உங்களுக்கு 3rd ஜென்ரேஷன் மாடுலர் பிளாட்ஃபார்முங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேட்டர் அண்ட் ஃப்ரேம் வடிவமைப்பில் தான் இருக்கக்கூடிய ஒரு எஸ்யூவிங்க. இது பொறுத்த வரைக்கும் அந்த 3rd ஜென்ரேஷன் மாடலை பேஸ் பண்ணி தான் உருவாக்கியிருக்காங்க. உங்களுக்கு 1870 கிலோகிராம் இந்த ப்ராடக்ட்டோட கர்வ் வெயிட்டாக இருக்குது. நமக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூல் ஏர்பேக்ஸ் தான் கிடைக்குது. ABS, EBD உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பேஸ் மாடலில் கொடுத்துருந்தா ரொம்பவே சிறப்பாக இருந்திருக்கும். ஸ்ட்ரக்சர் வைஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ராக் சாலிடாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து எந்த விதத்துலையுமே வந்து புவராக இருக்காது. மஹேந்திராவில் இருக்கக்கூடிய ரீசன்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. அதே தான் உங்களுக்கு ஸ்கார்பியோ என்லையும் உங்களுக்கு கண்டினியூ ஆகியிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை கிராஷ் டெஸ்ட் செஞ்சப்போ உங்களுக்கு 5 ஸ்டார் என்கப் ரேட்டிங்கும் கிடச்சிருக்குங்க. ஸோ அது வந்து இதோட ஸ்ட்ரக்சர் வந்து சாலிடாக இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா 81%, உங்களுக்கு பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா 41% இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹை டென்சைல் ஸ்டீல் அப்படின்றது பயன்படுத்தியிருக்காங்க. நிறைய இன்ஜினியரிங் ரீதியாக வந்து இந்த ப்ராடக்ட்டில் புட் ஃபோர்த் பண்ணியிருக்காங்க. அது ஒரு டீட்டெயில் டிரைவ் ரிவ்யூவில் நாங்கள் கொடுத்துருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. அதை நீங்கள் செக் அவுட் பண்ணிங்கன்னா தெரியுங்க. சேஃப்டியை பொறுத்து பார்த்துட்டோம். அடுத்து இந்த வாகனத்தில் 2 விதமான இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டர்போ பெட்ரோல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டர்போ டீசலுங்க. இன்றைக்கி டர்போ டீசல் தான் நமக்கு இருக்குது. அதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கலாம். 2.2 லிட்டரில் உங்களுக்கு டர்போ பெட்ரோலும் கிடைக்குது. 2.2 லிட்டரில் உங்களுக்கு டர்போ டீசலும் கிடைக்குதுங்க பேஸ் மாடலை பொறுத்த வரைக்கும். பட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6-speed மேனுவல் தான் வந்து இந்த பேஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிடையாதுங்க. ஆட்டோமேட்டிக் வந்து டார்க் கமெண்டர் கொடுக்குறாங்க. அந்த ஈசன் சோஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய Z4 மாடல் இருந்து தான் கிடைக்குதுங்க. இங்கே இந்த என்ஜினோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன், இந்த டர்போ டீசலோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லிமிடெட், பேஸ் மாடலில் மட்டும் லிமிட்டடாக இருக்கும். உங்களுக்கு 130 BHP, உங்களுக்கு 300 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த 130 BHP அப்படின்றது 3750 RPMல உங்களுக்கு டெலிவர் ஆகுது. அதே மாதிரி இந்த டார்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 1500 RPMல இருந்து உங்களுக்கு 3000 RPMக்குள்ள டெலிவர் பண்ணுறாங்க. சரி, இந்த இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாங்க. ஸோ என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திக் மெட்டீரியலான ஒரு ஃபேப்ரிக் இன்சுலேஷன் கிடைக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்சீல் பண்ணியிருக்காங்க, செமி கன்சீல்டாக இருக்குது. லைனருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ப்ராப்பராக பேக்டான ஒரு இன்ஜின் பே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு இந்த என்ஜினோட மைலேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியல் டைமில் நமக்கு ஒரு 10 to 14 அப்படின்றது இருக்குங்க. கரெக்டாக ட்ராவல் பண்ணிங்கன்னா 14க்கு மேலேயே எடுக்க முடியுது. ஏன்னா இந்த பேஸ் மாடலும் உங்களுக்கு பவர் எக்ஸ்ட்ராக்ஷனும் கம்மி அப்படின்றதுனால உங்களுக்கு பெட்டரான மைலேஜ் எதிர்பார்க்கலாம். வாகனத்தோட எக்ஸ்டீரியர் டவுன் த ரோட் கிராஃபிக் பார்க்கும்போது ஒரு மஸ்குலரான ஒரு எஸ்யூவி அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெர்டிகல் ஸ்லாட்ஸ்லாம்
அந்த கிரில் போயிருக்காங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மஹிந்திராவோட அந்த புதிய ட்வின் பிக் லோகோ கிடைக்குது. ஆடம் பொறுத்த வரைக்கும் மினிமலாக ப்ளே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு த்ரூ அவுட் இந்த இடம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அன்பாயிண்டட் அந்த பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 187 mm. ஸோ லேடர் அண்ட் ஃப்ரம் சாசியில் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் 187 mm அப்படின்றது உங்களுக்கு போதுமானதாக தான் இருக்க போகுது. ஃபாக் லாம்ப்ஸில் எதுவும் கிடைக்கலைங்க. உங்களுக்கு மேலே ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. லோ பீம் அண்ட் ஹை பீமுக்கு மாற்றி மாற்றி எனெக்ட் ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாலஜனில் இண்டிகேட்டர் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வாகனத்தோட ஃப்ரண்ட் ஸ்டாண்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த காரோட தோற்றம் ரிமைன் வருது அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. 2750 mm வீல் பேஸ் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. உங்களுக்கு ஸ்டாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம மஸ்குலராக இருக்கு. வெயில் ப்ளஸ் மர நிழலுங்க, அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ்அப்பாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து அப்படிதான் இருக்கு நாங்கள் இன்னைக்கு ஷூட் பண்ணக்கூடிய இடம் அப்படின்றது. உங்களுக்கு சைட் ப்ரொஃபைலோட லுக் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கார்பியோ என் கூட காம்படிட்டராக இருக்கக்கூடிய மக்கள் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட்ஸோட நான் கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த ஸ்கார்பியோ என் அப்படின்றது எந்த இடத்துல பொசிஷன் ஆகுது அப்படின்றது இந்த டைமென்ஷன் கம்பேரிசன் வச்சு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்குறப்போ 245 65 17ங்க. பேஸ் மாடல்லையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17 இன்ச்லேருந்து தான் போயிருக்காங்க. ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு ஸ்டீல் வீல்ஸ்னு கப்ஸ்லாம் எதுவும் போடலை. லைனர் அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ திக்கான ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபேப்ரிக்ங்க இது. ஆக்சுவலாக பிளாஸ்டிக் கிடையாது, அந்த ஃபேப்ரிக் லைனர் போடும்போது இன்சுலேஷன் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். வீல்கான கிளாடிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மினிமலாக போயிருக்காங்க. ஓஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் ஒரு அன்பெயிண்டட் கன்சோல் தான். உங்களுக்கு இந்த மிரரையும் வந்து நீங்கள் மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஜாய்ஸ்டிக்லாம் எதுவும் கிடையாதுங்க. இப்படி மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தகுந்த மாதிரி ஜாய்ஸ்டிக் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். டர்ன் இண்டிகேட்டர்ஸ் அழகாக உள்ள எம்பட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பெரிதான ஒரு கன்சோல் தாங்க, கிளியரான விசிபிலிட்டி கொடுக்கும். டோர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹெவியான டோர் தாங்க. சாலிடான தட்டு இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல தான் அந்த டோர் ஹேண்டில்ஸ் அப்படின்றது முடிக்கப்பட்டிருக்கு. டிஎல்ல ரொம்பவே ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பாருங்கள், செகண்ட் ரோவாக இருக்கட்டும், தேர்ட் ரோவாக இருக்கட்டும், நல்ல ஒரு வெளிச்சத்தை உள்ளே கொடுக்கும். ஸோ அப்படின்றப்ப லாங் ட்ராவலில் நமக்கு கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் கிடைக்காதுங்க. நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கார்பியன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டபுள் விஷ்போனுங்க வித் காயில் ஓவர் சாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா பென்டா லிங்க்ங்க, கைண்ட் ஆஃப் மல்டி லிங்க் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் லிங்கேஜ் இருக்கும்போது உங்களுக்கு அடிஷனல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லேட்டரல் மூமெண்ட்டை அரெஸ்ட் பண்ணுங்க. இந்த லேட்டர் அண்ட் ஃப்ரம் சாசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடியது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் மூமெண்ட் இப்படி இருந்துகிட்டே இருக்கும். அதான் அந்த லேட்டரல் மூமெண்ட் சொல்லுவாங்க. அதை வந்து அரெஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை பயன்படுத்திருக்காங்க. ரொம்ப ஒரு மெச்சூர்டான செட்டப்புங்க. உங்களுக்கு ரியர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனர்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக கொடுத்து கன்சில் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் லைனர்ஸ் தான். டெயில் லேம்ப் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெர்டிகல் ஷேப்பில் உங்களுக்கு போயிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும் நினைக்கிறேன். அந்த வால்வோ மாதிரி கார்ஸ்லாம் வந்து அதை பார்த்துருப்போம் நாம. இது வேற ஒரு கார்லையும் வரும். அது என்னென்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரைக்கும் க்ளோ ஆகுதுங்க. இதுக்கு மேலே இல்லை, இந்த இடம் வரைக்கும் தான் க்ளோ ஆகுது. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு எம்பெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு எல்இடி கன்சோல் தாங்க இது பொறுத்த வரைக்கும். ரியரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபாகர், வைப்பர் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் இங்கே போட்டிருக்காங்க. மேலே வந்து ஒரு ஷார்க் ஃபின் என்ன கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடலே அதான் கிடைக்குது. ரிவர்ஸ் கைட் லாம்ப் வந்து க்ளோ ஆகிறது உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேங்க. கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆக்சுவலாக நம்ம ரிவர்ஸ் எடுக்கிறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நைட் டைம்ஸில். பம்பர்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல தான் போயிருக்காங்க. உங்களுக்கு ஸ்பேர் டயர் வந்து அடியில் மவுண்ட் ஆகிருக்குங்க, கீழே மவுண்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு 2 பார்க்கிங் சென்சார் பொறுத்த வரைக்கும் இங்கே போட்டிருக்காங்க. ரிவர்ஸ் கேமராவில் அந்த வேரியண்ட்டில் கிடையாது, பட் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் இருக்குது. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது மஹிந்திரா ஸ்கார்பியன் பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல் ரிவீல் டேட்டா இல்லைங்க. எவ்வளோ லிட்டர்ஸ் அப்படின்னு அஃபிஷியல் அவங்க ரிவீல் பண்ணலை. பட் உங்களுக்கு தேர்ட் ரோவை ஃபோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு தாராளமான ஒரு பூட் ஸ்பேஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 460 கிட்ட வரலாம்னு நினைக்கிறேங்க. இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஃபோல்ட் பண்ணி எடுத்து விட்டதுக்கு அப்புறம் இந்த சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நான் போட்டுறேன் பாருங்கள். இதை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸுங்கிறது இருங்க, இந்த அளவு இருக்குங்க. அவ்வளோதான் இருக்குது. பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே லிமிட்டாக தான் இருக்க போகுது. கம்ப்ளீட்டாக ஃபுல் பண்ணிட்டா ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போட்டிருக்காங்க உள்ள. கீ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பேசிக் கீ தாங்க. உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் அன்லாக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே கிடைக்காது. நீங்கள் மேனுவலாக சாவியை போட்டு தான் லாக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சென்டர்லாம் நீங்கள் வந்து ரிமோட் மூலமாக லாக் பண்ணிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன்லாம் இந்த வேரியண்ட்டில் கிடைக்கலங்க. ஸோ 2 கீஸ் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ரெண்டுமே அதே மாதிரி தான் போட்டிருக்காங்க. ரியர் டோர் பேட்ச் அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கம் பிளாக் அப்படின்ற மாதிரி தான் போயிருக்காங்க. பவர் விண்டோஸ் கிடைக்குதுங்க. இங்கேயுமே ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். தேர்ட் ரோ உள்ள வந்து உட்காந்துட்டோங்க. இப்போ ஹெட்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும்லாம் குறைகள் இருப்பதா தெரியவில்லை. பட் உங்களுக்கு ரியரில் ஃபிக்ஸ்டு ஹெட் ரெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான். 2 பேர் உட்காரலாம். இப்போ லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் காமிக்கிறேன், எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லுங்கள். லெக் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ரண்ட் சீட்ஸ் பொறுத்து நான் காமிக்கிறீங்க பாருங்கள். இவ்வளோ தான் லெக் ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு அண்டர் தே சப்போர்ட் தேர்ட் ரோவில் சுத்தமாக இல்லை. உங்களுக்கு குழந்தைகள் உட்காரலாங்க பின்னாடி பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கு தான் மேக்ஸிமம் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா?
ஸோ ரியர் சீட் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் கிட்ஸ் தாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ரியரில் அதே மாதிரி நமக்கு தேர்ட் ரோல் உட்காரவங்களுக்கு ஏசி வென்ஸ் கிடைக்கலங்க. ஸ்கார்பியனோட செகண்ட் ரோ உள்ளே ஏறி உட்காரலாம். உள்ளே ஏறி உட்கார்றப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு அப்ரைட்டான ஒரு போஸ்டருங்க. அதாவது உட்காந்திங்கன்னா நல்ல ஒரு டிஎல்ஓ உங்களுக்கு. ரோட் ப்ரெசன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரோட் ப்ரெசன்ஸ் இந்த சென்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, ரோடோட பார்வை நம்ம இங்கிருந்து பார்க்குறப்ப நல்ல ஒரு கிளியரான ஒரு விசிபிலிட்டி கிடைக்கிறப்ப அந்த கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் அப்படின்றது சுத்தமாகவே வராதுங்க. நல்ல ஹைட்டில் உட்காந்து போகிற ஒரு ஃபீல் தான் கிடைக்கும். நல்ல ஒரு லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் இருக்குது. அண்டர் தி சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்க, டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. என்னன்னா இந்த செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் மூவபலாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அந்த தேர்ட் ரோவோட லெக் ஸ்பேஸ் நீ ஸ்பேஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணிக்க உதவி இருக்கும், கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாக போயிருக்கும். 711 ஸ்கார்பியோனில் மட்டும் இது வந்து மிஸ் அவுட் ஆகுது. அதை கொடுத்தாங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இந்த ப்ரைஸிங்கில் இவங்க கொண்டு வந்ததில் எல்லா விஷயமுமே நல்லா தான் இருக்குது. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய ஃபேஸ் லிஃப்ட்ஸில் மாற்றங்கள் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது ஹெட் ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஹெட் ரெஸ்ட் கிடைக்குது. சென்டரில் இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஹெட் ரெஸ்ட், மீதமுள்ள பேசஞ்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சென்டரில் நமக்கு ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டுமே கிடைக்குதுங்க. இங்கே புது மாடல், இதோட கவரை பிரிக்க முடியாது. ஸோ அதனால தான் அப்படியே காமிச்சிட்ருக்கேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. சென்டரில் ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும்லாம் கவலைகள் இல்லைங்க. இப்போது லம்பர் சப்போர்ட்டும் நல்லா தான் இருக்குது, அதிலெல்லாம் குறைகள் இல்லை. கீழே ஹம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிதான ஹம்ப் இல்லை, ஆப்டமைஸ்டாக தான் இருக்குது. இங்கே 3 பேர் உட்கார முடியுமான்னு கேட்டிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாங்க. கிட்டாக இருந்ததுன்னா தாராளமாக ஒரு சென்டரில் ஒரு கிட்டும் 2 அடல்ட்டும் உட்கார முடியும். ரியரில் நமக்கு இங்கே ஒரு ஏசியுமே கிடைக்குதுங்க. செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரோக்கு ஏசி வென்ஸ் அப்படின்றது இது மட்டும் தான். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி சார்ஜரும் போட்டிருக்காங்க. கேபின் லேம்ப் செகண்ட் ரோல் இருக்கவங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி கேபின் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட் தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்ங்க. அதுக்கப்புறம் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான ஒரு ப்ரௌன் பிளாஸ்டிக்கில் போட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெதரைட் மெட்டீரியல் மாதிரி இருக்கும், பட் வந்து பிளாஸ்டிக் தாங்க. டச் அண்ட் ஃபீல்க்கு ஆக்சுவலாக நல்லா இருக்குது. ஷட் லைன்ஸ்லாம் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குது. ரேட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். கீழே ஒரு மினிமலான ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சின்னதாக நமக்கு தேவையான நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் பயன்படுத்திக்க முடியும் இதில் வச்சு. ஐஆர்விஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் ஐஆர்விஎம் போட்டிருக்காங்க. நமக்கு தெரியுதுங்களா? சன்வைசர்ஸில் மிரர் கிடைக்குதா? இல்லைங்க, வேனிட்டி மிரர் எதுவும் கிடைக்கல. இங்கே டிக்கெட் ஹோல்டரும் இதுவும் போடவில்லை. சென்டர் கன்சோலில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் தாராளமாக இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆம்ரெஸ்ட் மூவபுளான்னு கேட்டிங்கன்னா இல்லை, மூவபிள் இல்லை. ஒரு ப்ரௌன் கலர் டெக்ஸ்சரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே ஒரு லெதர் ராப்பிங் கிடைக்குது. உங்களுக்கு ப்ரீமியம் டச் அண்ட் ஃபீலோட தான் அந்த கியர் நாப் போட்டிருக்காங்க. ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தாங்க இங்கே நமக்கு கிடைக்குது, மேனுவல் கியர் பாக்ஸ் தான். சார்ஜிங் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு யூஎஸ்பியில் டைப் ஏ கொடுத்துருக்காங்க, டைப் சி எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஸ் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி. இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்சில் ஆண்ட்ராய்டு இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம்ங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி மட்டும் கேட்டுருவோம். இருங்க, ஒரு நல்ல ஏதோ ஆடியோ போட்டு காமிக்கிறேன். ஆடியோ பொறுத்த வரைக்கும் 4 ஸ்பீக்கரில் வருதுங்க, டீசெண்டாக இருக்குது. வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக ஸ்பீக்கர் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. கீழே ஏசி கன்சோல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மேனுவல் ஏசி கன்சோல் தான். மகேந்திரா பொறுத்த வரைக்கும் ஏசியில் குறையே இருக்காதுங்க, ஒரு போன் சில்லர் யூனிட்டாக தான் இருக்கும். அதுதான் இங்கேயும் கண்டினியூ ஆகுது. உங்களுக்கு நல்ல ஒரு த்ரோ இருக்குங்க. எம்ஐடி கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருங்க, ஆஃப் பண்ணி பண்ணி காமிக்கிறேன். திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் டாக்டர் எஸ்கேஎஸ் கண்மருத்துவமனை உங்களுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளியரான லெஜிபிள் டிஸ்பிளே. உங்களுக்கு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ப இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிடச்சிட்ருக்கோங்க. உங்களுக்கு இந்த வாகனத்தில் டெஃப்பும் இருக்குது, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூயிட் ஸோ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். டிபிஎஃப் இருக்கிற வாகனங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு மாதத்துக்கு வெளியே ஒரு 15 வாட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 3 to 4 வாட்டி நல்லா ரேப் பண்ணி ஓட்டுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஃப் ஃபில்டரில் கிளாக் ஆகாமல் இருக்கும். ஸோ எம்ஐடி கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கிளியரான டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. இன்ஃபோடெயின்மெண்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸுங்க ஸ்டீரிங் மவுண்டடாக இங்கே நமக்கு போட்டிருக்காங்க. ஸ்டீரிங் உங்களுக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, டெலஸ்கோபிக் கிடைக்கலங்க. ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப்பிங், அதுக்கப்புறம் எம்ஐடி கிளஸ்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலருமே இங்கே தான் லே ஓவர் ஆகியிருக்கு. கீழே ஏபிசி பெடல்ஸ் ப்ராமினென்ட்டான ஒரு ஸ்பேசிங் இருக்குது, டெட் பெடலும் நமக்கு போட்டிருக்காங்க. ஸோ லாங் ட்ராவலில் நல்ல ஒரு கன்வீனியன்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. எல்லா விண்டோஸுமே பவர் விண்டோஸ் தாங்க. பேஸ் மாடல்லையும் உங்களுக்கு அதுக்கான லே ஓவர் நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அந்த வாரியம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான நாப்ஸ் வரும், பட் இப்போ இந்த வேரியண்ட்டில் கிடைக்கல. ஸோ அதனால் ஒரு டம்மியாக போட்டிருக்காங்க. கீழே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்க முடியும், நிக்னாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேசிங் இருக்குது.
இந்த ஸ்கார்பியோ என்னோட ஒரு டீடைல்டு வாக் அரவுண்ட் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன். பேஸ் மாடலான Z2 எந்த அளவுக்கு வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோசிஷனில் பொருந்திருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. 3 வருஷம் அன்லிமிடெட் கிலோமீட்டர் அப்படின்றது ஸ்டாண்டர்ட் வாரண்டியாக இருக்குது. சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஆவரேஜ் வந்து ஒரு 5,000 to 10,000 அதுக்குள்ளே இருக்குங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோசிஷனில் கிடைக்கக்கூடியதுன்னு நினைக்கிறேங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி ஒரு குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சதச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டடா, டேக் கேர்.